தாலுக்கால பட்டா கொடுத்துட்டோம் சார். 12 பேருக்கு கொடுத்துட்டோம் சார். இடம் ஒதுக்கி இருக்கு. ஆனா யார் நேத்து காட்டியாச்சுங்க. நேத்து மதியம் போய் காட்டி எல்லாம் பூரா காட்டிட்டாங்க. மதியம் காட்டியாச்சு. இது கூட்டு போயிட்டு ஆர்டிஓ தலைமையில் சத்யநாதர் கோயிலுக்கு போறீங்க. என்ன அதுக்கு என்ன சார்? திமுக நடந்த அறிவு திருவிழா வந்து தாலுகா விமர்சன சேவை நடத்தப்பட்டது சார். சும்மா இன்னைக்கு திருச்சி மாவட்டத்தில் நடக்கிற நிகழ்ச்சியை பேசு, அரசியல் BLO ஒன்று போட்டிருக்காங்களா? BLO தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட BLO இருக்கு. அந்த BLO தேர்தல் ஆணையர் அனுமதி கொடுத்துருக்கு. ஒரு நாளைக்கு 50 ஓட்டு சேர்க்கணும். அவங்க கூட போனா அதுக்கு என்ன தப்பு? நீங்க கூட வர வேண்டியதானே, அதுக்கு என்ன இருக்கு? யாரையாவது வேணான்னு சொல்றோமா? எப்படி அவங்க ஏதோ குறை சொல்றாங்க. அதெல்லாம் கம்ப்ளீட்டா தமிழ் திருச்சி மாவட்டம் நான் சொல்றேங்க. அதெல்லாம் சும்மா கேள்விப்பட்டதெல்லாம் சொல்லாதீங்க சார். மொத்தம் திருச்சி மாவட்டத்தில் இருக்கிற 9 சட்டமன்ற தொகுதியிலும் அனைத்து வாக்கு பூத்துக்கும் BLO போட்டாச்சு. எங்கேயாவது ஒருத்தர் சில பேர் வேலை தெரியலன்னா கூட மாத்தி கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு கூட சொல்லித்தரத்துக்கு ஆள் அனுப்பிச்சிருக்கு. BLO 2 போட்டாங்க. BDA கட்சியில போட்டிருக்காங்க. BLO 2 வந்து அரசாங்கத்தால தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்டவங்க, அவங்க போறாங்க. இதை நாங்க எல்லாரும் வாக்காளர் யாராவது நீ உங்களை வேணான்னு சொன்னாதானே எங்களுக்கு பிரச்சனை. எல்லாருக்கும் எல்லாரும் சொல்லி முதலமைச்சர் சொல்லியிருக்காரு, செஞ்சுட்டு இருக்கேன். இதுல என்ன இருக்க குறை? நான் சொல்றேன், ஃபார்ம் கொடுத்து ஃபுல்ல பண்றதுல என்ன தப்பு, அதை மட்டும் சொல்லு. இருங்க, அரசு நான் சொல்றேன், நான் கொஞ்சம் இருங்க. அரசு ஊழியர் புதுசா வந்து அங்கன்வாடி பணியாளர் போட்டிருக்காங்க, சத்துணவு பணியாளர் போட்டிருக்காங்க, ரேஷன் கடையில் இருக்கிறவங்க போட்டிருக்காங்க. இன்னும் 2 நாளைக்கு அவங்க தெரிஞ்சுக்கிற வரைக்கும் யாராவது கூட ஹெல்ப் பண்றதுல என்ன இருக்கு? நாங்க ஏதாவது தப்பு பண்றோமா? இல்ல ஏதாவது நீங்க போலன்னா எங்களையும் போவாதுன்னு சொன்னா எப்படி? நாளைக்கு ஓட்டு இல்லைன்னா நீங்க தான் சொல்லுவீங்க, ஆட்சியில இருந்தீங்க ஓட்டு எல்லாம் சேர்க்காம விட்டீங்கன்னு சொல்லுவீங்க. கரெக்டா தான் பண்ணிருக்கேன் சார். எந்த சார் அவங்க 3 கிட்டத்தட்ட நம்ம 3 தடவை 4 தடவை லெட்டர் எழுதுனா தான் கொடுக்குறாங்க. அது கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க, கேட்டு தான் கொடுக்க போறாங்க. அதான் விஷயம். சரி, அந்த அம்மா வந்துட்டு வேற என்ன திமுக நல்லா இருக்குன்னு சொல்லுவான். நான் சொல்றேன், ஜல்ஜீவனுக்கு பணம் தரணும், தரல. 100 நாள் வேலை திட்டம் நீங்களே கேட்குறீங்க, தரல. மெட்ரோவுக்கு பணம் கேட்டாதான் கொடுக்குறாங்க, கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நம்ம GST கொடுக்கறத நமக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. கேட்டா அவங்க வந்தா நாங்க முறைப்படி செய்யலன்னா எப்படி? அனுமதி வேணும்ல. ஜல்ஜீவனே 12 திட்டங்கள் அப்படியே நிக்குது. நாங்க பணம் தமிழ்நாடு அரசு சார்பா பணம் எல்லாம் ஒதுக்கிட்டா அவங்க கொடுக்கலன்னா கொடுத்தாதான் செய்ய முடியும். நாங்க மத்திய அரசு கொடுக்கறது நாங்க வேணான்ற ஒண்ணும் இல்ல. நல்லவர் போல நடிப்பு வந்து நாடே சரின்னு சொல்லி பலவிழா பாப்பான்னு சொல்லி திமுக விஜய் அறிக்கை விட்டுருக்காரு. சரி, நாங்க அவருக்கு நல்லவர் மாதிரி தெரியல. நாங்க நாட்டு மக்களுக்கு பூரா திமுக ஆட்சி முதலமைச்சர் நல்லவரா தெரிகிறாரு. நீங்க கூட்டத்துக்கு வந்திருக்கணும். கூட்டத்துக்கு மட்டும் 3000 பெண்கள் இருந்தாங்க. என்ன கேட்டாங்க? இதெல்லாம் நடந்திருக்கு, இன்னும் செய்யும் தான் சொன்னாங்க. அதனால அவர் ஏதோ சொல்றாரு, அவர் எப்படியாவது நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர் தான் அப்படிலாம் சொல்றாரு. அதுக்கெல்லாம் நாங்க பதில் சொல்ல. திமுக நல்லவர் மாதிரி வேஷம் போடல, நல்லவர். அதனாலதான் அவ்வளவு காரியங்கள் நடைபெறுது. முதலமைச்சர் மிக நல்ல முறையில் செயல்படுகிறார். நல்ல காரியங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கிராமந்தோறும் மக்கள் வரவேற்றிருக்கிறார்கள். விடுபட்ட அத்தனை மக்களுக்கு திட்டங்களை தரப்போகிறார். அதான் விஷயம். வணக்கம்.